சி ஜோசப் விஜய் எனும் நான் $70 old politically dominated party just ஒரு 2-year-old party demolish பண்ணி victory-யை இன்னைக்கு நிலைநாட்டி இருக்குன்னா don't you think a humongous amount of execution strategies plans might have went behind the scenes? So let's decode it in Sam Talks. எவ்ரி பில்டிங்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு இம்பேக்ட்ஃபுல்னஸ் எல்லாத்துக்குமே ஒரு பில்லர்ஸ் இருக்கும். ஓகேவா? தேர் வுட் பி சர்டன் அமௌண்ட் ஆஃப் பில்லர்ஸ். பில்லர்ஸ்னா என்னன்னா சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ். அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்த சப்போர்ட் பண்ற மாதிரி அது சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பில்லர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி இந்த விக்ட்ரி, இந்த ஹிஸ்டாரிக்கல் விக்ட்ரிலையும் வந்து தேர் ஆர் huge number of pillars standing behind. But adilirundhu few pillars let's discuss. Firstly and foremost thing பார்த்துக்கிட்டிங்கன்னா strengthening of the political party ரொம்ப important. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ strengthening of the political partyனா என்ன அர்த்தம்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெம்பர்ஸ், அதாவது அடிமட்ட தொண்டர்கள், இவங்க எல்லாம் தான் அந்த கட்சியோட விக்டரியை டிசைட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ இன் கேஸ் ஆஃப் டிவிகேஸ் விக்டரி, இஃப் யூ லுக் அட் இட், இது 2009ல ஜூலை மந்த்ல விஜய் ஹாஸ் கம்ப்ளீட்லி டர்ன்ட் his fandom, அதாவது 85,000 fandom units across தமிழ்நாடு இருந்துச்சு. அதை கன்வெர்ட் பண்ணி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு அசோசியேஷனை கொண்டு வந்தாங்க. இந்த அசோசியேஷன் என்ன பண்ணும்னா, இட் இஸ் ஆக்சுவலி அண்ட் வெல்ஃபேர் யூனிட் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஸோ வந்து பிளட் டொனேஷன் கேம்பெயின்ஸ் ரன் பண்றது, இது போக வந்து ஃப்ளட் அப்போ வந்து ஃபுட் டொனேஷன்ஸ், ஷெல்டர் டொனேஷன்ஸ், இது மாதிரி மக்களுக்கு தேவைப்படுற கேம்பெயின்ஸ், வெல்ஃபேர்ஸ், இது மாதிரி விஷயங்கள் வந்து கண்டினியூஸா கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது தான் இந்த டீம், இந்த அசோசியேஷனோட மெயின் ஒர்க். ஸோ தே ஹாவ் பிரசிடென்ட்ஸ், தே ஹாவ் கேம்பெயினர்ஸ், they have rallies and etc. being organized already. இப்போ என்ன ஆச்சுன்னா, once Vijay has registered his party in 2024, he doesn't need to train his members. They have already trained in what they have to do, which almost take like வந்து இதெல்லாம் டெக்கேட்ஸ்ல சாதிக்கிற ஒரு விஷயத்த மனுஷன் ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ள சாதிச்சிருக்காரு. That is the true thing because of his vision for long time. This is the far most important point of strengthening the political party. That brings us to the second point. That is the generational loop. Generational loop என்னன்னா, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ரெண்டு கட்சி தான் மாத்தி அந்த லூப்குள்ள வந்துகிட்டே இருக்கு. Either he sits in the CM post or either he sits in the CM post. It's either two of them. Like இதுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில 2 காஃபி பவுடர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 காஃபி பவுடர்ல நீங்க மாத்தி ட்ரை பண்ணி உங்களுக்கு சலிச்சு போச்சு. Now what happens is you wanted a separate coffee. That is what being launched. And the coffee is very strong and it's very bold, and what you wanted is being resonated by the coffee. So what happens is your attention is being grifted to that. இதுதான் இங்க நடந்திருக்கு. So what happens is DMK and AIADMK இது மாத்தி வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வர மாதிரி ஒரு person who is resonating our idea is being standing for the election. Don't you think people would vote them? Third, but the overly underrated thought actually, ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜென்ஸீஸோட இன்வால்வ்மெண்ட். ஆக்சுவலி ஜென்ஸீஸோட இன்வால்வ்மெண்ட் வந்து உங்களுக்கு என்னடா பாலிடிக்ஸை பத்தி தெரியும், நீங்களே தற்குறீங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் தேர் இன்வால்வ்மெண்ட் இஸ் அ பிக்கஸ்ட் கேம் சேஞ்சர் இன் த ஹோல் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. பிகாஸ் இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல 35 to 41% of the voting history voting percentage it is there in the Gen Z's hand. So what happened is below 30 years old. So what happened is we have been inspired by someone
who had made us to think the political thinking. அதாவது நம்மள சின்ன வயசுல இருந்து பொலிட்டிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு பர்சன், அவரோட ஆக்டிங் மூலியமா, அவரோட ஸ்பீச்சஸ் மூலியமா, அவரோட மூவிஸ் மூலியமா, ஸ்கிரிப்ட் மூலியமா, அவரோட வாட் எவர் ஹி டஸ் have been influenced us politically in some way of questioning why it is not happening. அந்த விஷயத்தினால what we got, அவரே வந்து நிக்கும் போது don't you think that these people would vote to him? That's what, for a change, that's it. We wanted a change and that's happening right now. அந்த சேஞ்சுக்கு உதாரணமா just in 24 hours so much things have been happening so far right now, like multiple things எத்தனையோ பேரால பண்ண முடியாது, just within 24 hours TVK government has been doing, and it is a huge respect for it. And last but not the least, the overall party's winning, overall Vijay's victory is not something like a small case study. It's something of a teaching of manifestation. You dream, be focused, no matter who is your competition. யாரா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா இருந்தாலும் சரி, நீ உன் வேலை கான்சென்ட்ரேட் பண்ணி நீ உன்னோட பாத்துல கரெக்டா இருந்துட்டு just plan accordingly, execute accordingly, decode what you can do it. You are going to win. That's it. Do your work perfectly, consistently, and just don't think about any hustles and burden going to come on your way. Just go forward. Be like an, narrow-headed person. That's what. This is the ultimacy of the whole thing. இது மாதிரி இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய டீகோடிங் வீடியோஸ் வரும். பிசினஸ், ஜியோபாலிட்டிக்ஸ், பாலிடிக்ஸ், பாலிசிஸ், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், இது மாதிரி நிறைய ஐடியாலஜிஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் பாலிடிக்ஸ் இங்க பேசும். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி a decoding channel and for all the intellectuals and casual talkers. Bye bye.